வணக்கம் நண்பர்களே! இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ ஃபினிஷ் எவரிதிங் யூ ஸ்டார்ட். ஆரம்பிச்ச வேலையை எப்படி சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த தலைப்புல பார்க்க போறோம். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் யாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆத்தரோட புக்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இதுல கிளியரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஆகவும், சர்வே ஆகவும் ஐடென்டிஃபை பண்ணி, ஒவ்வொரு மனுஷனும் 22 பிஹேவியர், பேட் ஹேபிட் அண்ட் பிலீஃப்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்ச வேலைய முடிக்கல அப்படிங்கிறத அதுல தெளிவா நம்ம ஆரம்பிச்ச வேலைய முடிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு 22 லிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதுல என்னென்ன அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம ஆரம்பிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆயிருவோம் அப்படின்னு நெனைச்சா கண்டிப்பா முடிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஃபியர் ஆஃப் சக்சஸ். அதாவது நான் சக்சஸா ரீச் ஆயிருவேனா இல்லையா? சக்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஒன். அது தெரியாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து இந்த ஒரு ஒர்க் ஆரம்பிக்கும்போது அது நல்லதா நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறது யோசிப்போம். அடுத்தது நான் ஆரம்பிக்கும்போது பெர்ஃபெக்ஷனா தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னா, எந்த வேலையுமே நம்மளால செய்ய முடியாது. நெக்ஸ்ட் நம்ப இத ஆரம்பிச்சா, இத நம்ம முடிக்க முடியுமா? அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேகம் இருக்கும். அதான் ஃபியர் ஆஃப் கம்ப்ளீஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோகாஸ்டினேஷன். இன்னைக்கு செய்யலாம்னு சொல்ற வேலைய யோசிச்சுக்கிட்டு, நாளைக்கு தள்ளி போடுறது. நாளைக்கு எந்திரிக்கும்போது அடுத்த நாள் தள்ளி போடுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான் பண்ணாம அந்த வொர்க்க வந்து செய்யறது. அடுத்தது அந்த இடைப்பட்ட கேப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணாம ஒரு வேலைய வந்து இழுத்து போட்டு செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்லோ டவுன் ஆயிரும். அடுத்தது ஒரு அன்ரியலிஸ்டிக் டெட்லைன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்றது. அதாவது நம்மளுக்கு தெரியும் இந்த வேலை வந்து இவ்வளோ பெருசு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேலைய ஒரே நேரத்தில செய்யலாம்னு நெனைக்கிறபோது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஆரம்பிச்ச ஒரு வேலைய கூட கரெக்ட்டா முடிக்க முடியாம போகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிரையாரிட்டி அலாட் பண்ணாம, டிஸ்ஆர்கனைஸ்டடா ஒரு வேலைய செய்றீங்க அப்டின்னா, அது கடைசியா முடிக்க முடியாது. அடுத்தது எந்த வேலைய செய்யும்போதா இருந்தாலும் சரி, எமோஷனலா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்தா, அந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களால முடிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய வேலைய செய்யும்போது என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செர்டைன் பாயிண்ட்ல வந்து மைண்ட் பிளாக் ஆயிரும். அப்போ இது எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு செய்யணும் அப்டின்னு சொல்லிட்டு அத அப்டியே விட்டுட்டு நீங்க போயிருவீங்க. அதே மாரி இதுல நான் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வேலை செய்யும்போது நீங்க வந்து ஏதாவது எதிர்பார்ப்போட செஞ்சீங்க அப்டின்னா, அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல அப்டிங்கும்போது, கண்டிப்பா அந்த வேலைய வந்து உங்களால முடிக்க முடியாம போகும். ஸோ எந்த வேலை செய்யறதுனாலும் நீங்க எதிர்பார்ப்பு இல்லாம வேலை செய்ய பழகுங்க. அடுத்தது, நம்ம மோஸ்ட்டா வந்து அடிக்ட் ஆகுறது வந்து சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன். நம்ம மொபைல கையில எடுத்துட்டா போதும், நம்ம செய்ற வேலையிலருந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு, அதுல போயிட்டு முழுகிருவோம். அடுத்தது, ஒரு வேலைய ஆரம்பிச்சா, அத முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்த வேலைக்கு நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகணும். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு காலைல வரும்போது ஒரு வொர்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அத முடிக்க மாட்டோம். அடுத்தது, அடுத்த வொர்க்குக்கு போவோம். அதையும் முடிக்க மாட்டோம். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த வேலையுமே கரெக்ட்டா முடிச்சிருக்க மாட்டோம். அதாவது ஆத்தர் வந்து கடைசியா ஒரு 4 முக்கியமான விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெட்லைன் அப்பதான் கரெக்ட்டா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். முன்னாடியே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கமே கிடையாது. அடுத்தது, உங்கள நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, குறைச்சு மதிப்பிட்டுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆரம்பிக்கிற வேலைய முடிக்க முடியாததுக்கான காரணம். அடுத்தது, நீங்க ஒரு வேலைய செய்யும்போது, நீங்க பிளான் பண்ணணும். என்னென்ன விஷயம் நம்மளுக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வேலைய நம்ம துவங்கணும். துவங்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால இத பத்தி நம்ம அடுத்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.